கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று பரிசேயர்களோடும் யூத பெரியோர்களோடும் பேசிக்கொண்டிருக்கின்ற போது ஆபிரகாமை விட தான் அதற்கு முன் வாழ்ந்ததாக சொல்கிறார். ஆபிரகாம் இந்த இயேசுவின் நாளை பற்றி கனவு கண்டதாகவும், ஆபிரகாம் இந்த இயேசுவின் நாளை பற்றி சந்தோஷம் அடைவதாகவும், அவர் சொல்லுகின்ற வாக்கை அப்படியே அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களிடம் தர்க்கம் செய்வதும், அவருக்கு தொந்தரவு கொடுக்கவும், அவர் சொன்னது சாதாரண மனித தன்மையில் தவறு என்பதையும் அவர்கள் நினைத்து கொண்டு அவரிடம் சண்டை போட தொடங்குகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இந்த இறைவாக்கை பார்த்தோமையானால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளுக்காக முன்குறிக்க வைக்கப்பட்டு வந்தார். அவர் முன்குறிக்கப்பட்டார். ஆபிரகாமினுடைய தலைமுறையிலிருந்துதான் மெசியா வருவார் என்று முன்னறிவிக்கப்பட்டிருந்தார். இது ஒரு உண்மையான விஷயம். இது இறைவாக்கினர்களும் பெரியோர்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் யூத மக்கள், குறிப்பாக பெரியோர்கள், இதை ஏற்றுக்கொள்ள அஞ்சுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய சட்டத்தின்படி மனிதன் எவராவது தன்னை கடவுள் என்றோ கடவுளின் மகன் என்றோ சொன்னால் அவன் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் கடவுளுக்கு இணையானவன் யாரும் இல்லை என்பதுதான். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்கு அவர்களுக்கு சாதாரண மனித தன்மையில் பார்க்கின்ற போது அது குற்றம் சாட்டுகின்ற விஷயமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்து ஆண்டவர் உண்மையாகவே கடவுள், உண்மையாகவே மனிதர். மனிதத்தன்மையில் அவர்கள் பார்க்கிறார்கள், அவர்களுடைய கடவுள் தன்மையை அவர்கள் பார்க்கவில்லை. எனவே இயேசு கிறிஸ்துவை கடைசி வரையிலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்ற போது, எங்களுடைய விசுவாசம் கல்லிலோ மண்ணிலோ கட்டிடங்களிலோ இல்லை, மாறாக ஒரு ஆள் மீது இருக்கிறது. அந்த ஆள் இரண்டாவது திருத்துவ கடவுளாகிய இயேசு கிறிஸ்து. இந்த ஆள் உண்மையாகவே கடவுள், உண்மையாகவே மனிதர். இந்த மனிதர் மீது, இந்த கடவுள் மீது எங்களுடைய விசுவாசம் இருக்கிறது. எனவே நாம் விசுவசிக்கின்ற விசுவாசம் கூட நாம் கிறிஸ்து மீது கொண்ட விசுவாசம். பவுலடிகளார் சொல்லுகின்ற போது, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். அவர் உயிர்க்கவில்லை என்றால் நாங்கள் கடவுளுக்கு முன்னால் சொல்லுவதும் உங்களுக்கு முன்னால் பேசுவதும் வீணாகிவிடும் என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, கடவுளுடைய பிரசன்னத்திற்கு முன்னால் நாங்கள் பொய்யர்களாகி விடுவோம் என்று சொல்கிறார். எனவே ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார், உண்மையாகவே வாழ்கிறார், அவர் என்றென்றும் வாழ்கிறார். எனவே நம்முடைய விசுவாசம் அனைத்தும் இந்த கடவுள் மீது இருக்கிறது. உண்மையான கடவுள், உண்மையான மனிதன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்துவின் மீது இருக்கிறது. அவரே முழுமையான வெளிப்பாடு, தந்தையின் முகத்தை நமக்கு காட்டியிருக்கிறார். கிறிஸ்துவை பார்த்து கடவுளுடைய முகவரியை கண்டுகொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்பாடாக தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய வெளிப்பாட்டை, அவருடைய திருமுகத்தை பார்த்து கடவுளை அறிந்து கொள்ள வரம் தாரும். என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று சொல்கிறீர். ஆண்டவரே, உம் முகம் கடவுளை வெளிப்படுத்துகிறது. உம்முடைய சிலுவையில் தொங்குகின்ற திருமுகம் கடவுளுடைய
தரிசனத்தை சொல்லுகிறது. முழந்தால் படியிட்டு சிலுவையை நோக்கி நாங்கள் உற்று நோக்குகின்ற போது உங்கள் தரிசனத்தை கண்டு வளமையாய் வாழ வரம் தான். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.